வெல்கம் பேக் டு அஜியாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி வந்து 3rd எபிசோட் தான். இதுதான் கௌரியோட அம்மா மாதவி. அவங்கக்கிட்ட அம்சவேணி கேட்குறாங்க, எப்படி தடபுடலாக கல்யாணம் நடக்குதா அப்படின்னதும் இவங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. பாட்டிமாவுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு கௌரியை காணுமே அப்படின்னு யோசிக்கும்போது கூட இருக்கிறவங்க கௌரி ஓடி போயிட்டா அப்படின்னு வந்து சொன்னதும் பாட்டிமா நிறுத்துங்க அப்படி சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறாங்க. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ தான் பாட்டி யோசிக்கிறாங்க, கௌரியை லாஸ்ட்டாக யார் கூட்டிகிட்டு போனது? ஷாலினி தான் கூட்டிகிட்டு போனான். அந்த ஜூஸை இது பண்ணிவிட்டு அவள் தான் இது பண்ணா. அதனால ஷாலினி தான் கல்ப்ரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஷாலினியும் அங்கே நிற்கிறா, அவளும் வர்றா. அவகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கேட்கும்போது பயத்தோட ஷாலினி வந்து ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளே ரவி வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு வந்து ஆஜராயிடுவான். ரவி வந்ததும் அம்சவேணி ஒரு மாதிரி பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குறாங்க. கேட்டுட்டு தனியாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் போயிடுறாங்க. போயிட்டு ரவி கிட்ட உனக்கு முன்னாடியே தெரியுமா அவங்க லவ் பண்ணுறது, எப்பத்துலேருந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் கொஷின் பண்ணுறாங்க. இவன் தட்டு மாதிரி பதில் சொல்லும்போது பாட்டிமாவுக்கு டவுட் வந்துடுது. அவங்க வந்து நான் ஒன்றும் என் தலையில் இழிச்ச வாயின்னு எழுதியில்ல, என்னோட தலை முடி வந்து கருப்பாக இல்லாததுக்கு காரணம் முதுமை இல்லை, என்னோட பிரெயின் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு, அதனால தான் நரைச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியை திட்டுறனால ஷாலினி இடையில சொல்ல வர்றா. பட் வந்து நிறுத்து, ரவி சொல்லட்டும், நீ சொல்லுப்பா எப்படி தப்பிச்சாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறான், பால்கனியிலேருந்து கீழே பைப் வழியாக இறக்கி விட்டேன் அப்படின்னு. ஆனால் பைப்பு தான் உடஞ்சிருக்குன்னு ப்ளம்பர் சொன்னாங்களே, நீ எப்படி அவங்க தாவி போனாங்களா? நீ என்னப்பா ரவி அவங்கள பத்திரமா பார்க்க மாட்டியா, உடம்பு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு நக்கல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து யாரையோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இவன் விசுவாசத்தை தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க, நீ பண்ணியான்னு. தேவா கிட்ட, அப்புறம் பிரதீப் கிட்ட வரும்போது நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. அப்புறமா திரும்ப ஷாலினி கிட்ட வராங்க. ஷாலினி கிட்ட வரும்போது திரும்ப ரவி வந்து நான் தான் அப்படின்னு ரவி சொல்கிறான். உடனே அவங்க வந்து ஆள் வச்சு அடித்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு கெஞ்சுறாங்க. உடனே அம்சவேணி சொல்கிறாங்க, நீயாச்சும் சொல்லி எங்கே போயிருக்கா, யார் ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. ரவியோட அப்பாவும் கெஞ்சி பார்க்குறாங்க, சொல்லுப்பா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கெஞ்சுவாங்க. ஆனால் அவன் வந்து பதிலே சொல்ல மாட்டான். அதனால் ஓங்கி ஒரு அறை விடுவார். அப்போ வந்து அம்சவேணி திரும்ப எழும்பி வந்து என்னப்பா ரவி சொல்லு, உண்மையை சொல்லு, நீ 9 வயசு ஆகும்போது இங்கே வந்த, உன் செப்பலை விட உன் தலையெழுத்து தான் ரொம்ப கிழிஞ்சிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை வந்து பாலகிருஷ்ணன் தான் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி இப்போ நிற்கிறாரு. அவருக்கு நீ செய்கிற நன்றி கடனா இது? அவரை வந்து அவமானப்படுத்தாத, போய் கௌரியை கூட்டிகிட்டு வா, நான் வந்து வேலையெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன், நாளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் ஃபாஸ்ட்டாக போவான். இங்கே பார்த்தா கசின்ஸ் எல்லாம் பிரதீப்பை கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. கிருத்திகாவை நீ மறந்துரு, அவன் உனக்கு கிடைக்க மாட்டா, ஏன்னா பாட்டி பற்றியா கௌரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவனை பயப்படுத்துகிறாங்க. அப்புறமா ஏற்றி விடுறாங்க, நீ பாட்டிக்கிட்ட போய் சொல்லு, பாட்டி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் அப்படியே கொஞ்சம் ஃபயரப் ஆகிட்டு பாட்டிக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போகிறான். அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே ஷாலினியை காட்டுறாங்க. ஷாலினி ஃபோனில் கௌரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சேஃபாக போயிட்டிங்களா, உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாட்டிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்கிறா. அவள் வந்து பார்க்குறா, ரவி வந்து எங்கேயோ கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரவி கூட இவளும் போய் காரில் ஏறி உட்காந்துட்டு எனக்கு தெரியும், வா நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஷாலினியோட இன்டென்ஷன் வந்து ஒழுங்காக வழி சொல்கிறதில்ல, அவள் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாள். லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி வழி சொல்லிகிட்டே இருப்பாள். பட் ரவி அதை கண்டுபிடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நீ பண்ணுறதெல்லாம் யூஸ் இல்லை, பாட்டிமாவோட ஆளுங்க இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க, கௌரி இருக்க இடத்துக்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் ஷாலினி வந்து பயந்துட்டு என்ன பண்ணுறான்னா ஃபோன் பண்ணுறா கௌரிக்கு ஃபோன் பண்ணும்போது ரவி வந்து ஃபோனை எடுத்துடுறான். வாங்கிட்டு அவள் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றான் ரவி. ஸோ ஷாலினி வந்து ஏன் ரவி இப்படி பண்ணுற, நீ தயவு செஞ்சு பாட்டிக்கிட்ட சொல்லாத, பாட்டிக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும், அவங்கள வாழ விட, அவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ரவி வந்து ஒத்துக்கலை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறமா ஃபோன் எடுத்து யார்கிட்டயோ எல்லாத்தையும் சொல்கிறான் ரவி வந்து. பாட்டிமா கிட்ட தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஷாலினி நினச்சிட்டு திரும்ப ஷாலினி வந்து திட்டுவா. நீ லாயலாக இருக்க, ஆனால் லவ்வை பற்றி என்ன தெரியும், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்றும் இருக்காது, லவ்வும் உனக்கு கிடைக்காது, நீ கஷ்டப்படுவ அப்படின்னு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திட்டிகிட்டே இருப்பாள் ரவியை. ரவி வந்து எப்படி அவன் ஷாலினியை லவ் பண்ணிகிட்ருக்கான் இன்னும் அப்படின்றத அவன் யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பான். எபிசோடை இப்படியே முடிக்கிறாங்க. நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.